வெல்கம் டு ரச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன தொழில் செய்கிறோம், 4-5 வீடியோ நான் வந்து டைலரிங் வீடியோ போட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து நாங்கள் தறி தான் மெயின், தறி தான் ஓட்டிகிட்ருக்கோம், விசைத்தறி ஓட்டிகிட்ருக்கோம். டைலரிங் வந்து சும்மா அப்பப்போ 2-1 தைப்பேன். தறி ஓட்டிகிட்ருக்கோம். அந்த தறியில் ஒரு சீலை நாங்கள் எவ்வளோ நேரத்தில் ஓட்டுறோம், நாங்கள் என்ன சீலை எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நான் வந்துட்டு காட்டன் சீலை ஓட்டிகிட்ருக்குறோம். இளம்பிள்ளை காட்டன்பாங்கள்ல, அந்த காட்டன் சாரீ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த சீலை ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சீலை ஓட்டுறதுக்கு நாங்கள் ஓட்டுறதுக்கு ஒரு சீலை ஓட்ட 5 மணி நேரம் ஆகுது. ஒவ்வொருத்தர் 3 மணி நேரமும் ஓட்டுறவங்களும் இருக்காங்க, 4 மணி நேரம் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. அது வந்து சீலையோட திக்னஸ் அந்த இதை பொறுத்து பிக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை பிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சீலை வந்து இன்னும் சீக்கிரம் நிறையா வேலை ஆகும். சீலை அந்த பிக்குங்கிறது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு சீலை இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், சீலை ஓடுறதுக்கு அறுக்கிறதுக்கு லேட் ஆகும். அதை பொறுத்து தான் இருக்குது. நாங்கள் ஓடுறது கொஞ்சம் கெட்டி பிக்கு, சீலை மொத்தமாக இருக்கும். இல்லை ஒருத்தர் சொல்லுவாங்க கவுண்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியும் கூட சொல்லலாம். நாங்கள் ஓட்டுற சீலைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் ஆகுது. ஒரு சீலை ஓட்டி அதை கட் பண்ணி மடித்து முடி போடணும், முடி வேறு போட்டு தரணும். அந்த இடையில வந்து பாருங்கள் புட்டாலாம் கட் பண்ணி விட்ருப்போம். அந்த மாதிரி புட்டாலாம் கட் பண்ணி முடித்தா ஃபினிஷ் பண்ணோம்னா எங்களுக்கு 5 மணி நேரம் ஆகுது. ஒரு சீலை உற்பத்தி பண்ணி முடிக்க ஒரு சாரிக்கு 5 மணி நேரம் ஆகுது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது எங்கள் காட்டன் சீலை நாங்கள் ஓட்டினது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் தொழில் வந்து நிறைய ஏரியாவில் இருக்கும், உங்கள் ஏரியா பக்கம்லாம் இருக்கா என்னன்னு தெரியுது. ஒவ்வொருத்தரோட ஏரியா பக்கம் விசைத்தறிங்கிறது இருக்காது. இந்தாண்ட இளம்பிள்ளை சைடு எல்லாம் பார்த்திங்கன்னா விசைத்தறி மட்டும்தான் இருக்கும். சேலை, பட்டு சீலை எல்லாம் நிறைய ஓட்டுவாங்க. நாங்கள் ஓட்டுறது காட்டன் சீலை, பட்டு சீலை, துண்டு, பாவாடை, ப்ளவுஸுன்ட்டு நிறைய ரகம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு ஓகேவாக தான் எங்களுக்கும் இருக்குது. ஒரு தறி 2 தறி இருக்குன்னா அதில் ஒரு தறி தான் நாங்கள் இப்போ ஓட்டிகிட்ருக்கோம். ஒரு தறி பாவு இல்லாமல் தான் நிற்கிது. நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். எங்கள் சீலை எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு பாருங்கள். நாங்கள் வெளியில் தான் பாவெடுத்து அது ஓட்டுறோம், சொந்த ரகம்லாம் கிடையாது. வெளியில் தான் பாவெடுத்து ஓட்டிகிட்ருக்கோம். எங்களுக்கு கூலிக்கு தான் நாங்கள் ஓட்டுறோம். பாருங்கள் எங்கள் சீலை எப்படி இருக்குது என்னான்ட்டு பாருங்கள், எங்கள் தொழிலை பாருங்கள். இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.